அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம், அதாவது 13/2/2025 14/3/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயான ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். இந்த மாதம் அதாவது தை 29 வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். 29 தை மாதம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால குரு 2ஆம் இடத்துல இருக்கார், அதாவது ரிஷபத்தில். மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு 10 நாள்லேயே, அதாவது 21/2/2025 அன்னைக்கே செவ்வாய் வக்ர நிவர்த்தி. ஆனால் மிதுனத்தில் இருக்கார். புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அது 26/2/2025 அன்னைக்கு. 4/3/2025 அன்னைக்கு சுக்கிரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே. புதன் 9ஆம் தேதி அன்னைக்கு 9/3/2025 அன்னைக்கு வக்ரகதி அடைகிறார், அதுவும் மீனத்தில். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 25/2/2025 அன்னைக்கு பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது. 26/2/2025 அன்னைக்கு மகா சிவராத்திரி, அதாவது பிரதோஷ காலம், மகா சிவராத்திரி, மிகப்பெரிய ஏற்றம். 28/2/2025 அன்னைக்கு மாசி அமாவாசை. 12/3/2025 அன்னைக்கு மாசி மகம். அது பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம். ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட 180 டிகிரி, அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் சிம்ம ராசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம். பௌர்ணமி வெளிச்சம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் பிறந்தாள்னா ராஜா போல அவர்களுடைய வாழ்வு அமையும். சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள், அதுவும் பௌர்ணமி காலங்கள்னும் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாசி மகம், அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 14/3/2025 அன்னைக்கு காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னுவா. அதாவது கார் அப்படின்னா கருப்பு நிறம், இருண்ட இடம், யமலோகம், இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது. அடையான் அப்படின்னு, கார் அடையான்றது, அடையான் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது. இந்த காரடையான் நோன்பு நோற்பது பெரிய விஷயம். இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அவர்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர். இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா, சத்யவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா. அவர் சத்யவானுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையான் நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது. அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள். நார்மலி பார்த்தாலேனால் அந்த காரடையான் நோம்பு டைம் சாயந்தரம் 5:30லேருந்து 6:30 வரும். அந்த டைம் நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு. இதை தவிர பார்த்தோம்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம். ஹோலி பண்டிகைன்றது ஒரு அதாவது பெண்கள் தன்னுடைய தமையன் தம்பி, அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே, தம்பி அண்ணன்களுக்கு கயிறு கட்டி அவர்களிடம் சேவிச்சுட்டு அவர்கள்கிட்ட பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும், அவர்களுக்காக ரொம்ப வேண்டிக்கிறதும், அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும் வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆண்கள் பெண்களை தன்னுடைய என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது. ஹோலி பண்டிகையாக கருதப்படுகிறது. இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர், மிகவும் அந்த கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும், ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது குரோதி வருஷம் மாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் மற்றும் 4ஆம் அதிபதியான புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் தான் இருக்காருங்க. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு
10ஆம் இடத்துல போய் நீச்சமானார். நீச்சமானாலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். ஏன்னா சுக்கிரன் அங்கே ஆட்சி பெற்று போயிருக்கார். ரொம்ப பெரிய விசேஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். உங்களுடைய ராசியிலேயே வக்கரம் பெற்ற செவ்வாய் இருக்கார். அவர் உங்களுடைய ராசிக்கு 6, 11 அதிபதி. இதன் மூலியமாக பண வரவு அதிகமாக இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது சூட்டு உடம்பு அது மாதிரி உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தாலேயானால் புதிய வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர் பணவரவு வரும். வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர பார்த்தோம்னா வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு, அவளுக்கு விசா கிடைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். அதை தவிர பார்த்தீங்கன்னா புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய, ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக மேல் படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 12, 10 பரிவர்த்தனை, 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. தூக்கம் நல்லபடியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நல்ல தூக்கம் வரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய அயன சயன போக ஸ்தானம் நல்லபடியாக இருக்குது. சுபத்துவம் அடையிறது, சுவர்கள் பரிவர்த்தனை அடையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுவும் சுக்கிரனே 12ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆறுது அப்படின்னும் பொழுது பெரிய ஏற்றம். ஏன்னா சுக்கிரன் 12ஆம் அதிபதி, 5, 12 அதிபதி 12ஆம் இடத்துலையே பரிவர்த்தனை யோகம் அடைகிறார் அப்படின்னும் பொழுது அது ஆட்சி பெற்றதற்கு சமம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான், 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளை விட்டு படிப்படியாக முன்னேற்றங்கள் தெரியும். ஏன்னா குரு வக்கரகதியில் இருந்தார். இந்த மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிடுறார். இதனால் பார்த்தோம்னா குருவின் பார்வை கேத்து மேலே விழுறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளவு நாள் தாயின் உடல்நிலை பின்னடைவு இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற்றங்களும், அதுக்கப்புறம் ராகு கேத்துவனுடைய பயிற்சி வரும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைப்போம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல போய் இருக்கார். தந்தையின் மூலியமாக திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, அது தவிர முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நிச்சயமாகவே நல்லது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. சுப செலவுகள் வரும் இந்த மாதம். ஏன்னா 12ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருக்கிறதுனால செலவுகள் சுப செலவுகளாக வரும். அதுவும் நல்ல செலவுகளாக நீங்கள் கரெக்டாக அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சு போகக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மாசி மாதம், அதாவது குரோதி வருஷம் மாசி மாதத்தில் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, உச்சம் பெற்று போயிருக்கிறது, ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி, நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும். திடீர் பணவரவு வரும். தொழிலில் பார்த்திங்கன்னா திடீர் பணவரவு வரும். திடீர்னு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது. இருந்தாலும் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம். இந்த முயற்சிகளை இந்த சந்திராஷ்டம காலத்தில் சில நாட்கள் தள்ளி போகிறது நல்லது. இந்த சந்திராஷ்டம காலம் எப்போ வருது அப்படின்னா 24ஆம் தேதி, அதாவது 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 வரலும் உண்டான காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் மதிக்காரகன்,
அவர் வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பச்சரிசி, நெல், இது வந்து உங்களால் முடிஞ்சது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு போங்க. அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமத்தினுடைய நேரத்தில் கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும். இதை தவிர பார்த்தாலும் இந்த சந்திராஷ்டம காலத்தில் சில நாட்கள் நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருந்ததுன்னா உங்களுக்கு ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க. அதுவும் இது மிதுன ராசிக்காரர்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்க, எழுத்து பணியில் இருக்கிறவங்க, பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதை தவிர வந்து அட்வர்டைஸிங் செக்டர், அதை தவிர வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, லைப்ரரியன்ஸு, லைப்ரரி மெயின்டெனன்ஸு, புக்ஸு எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போய் அங்கே அயக்ரீவ பெருமாளை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம், மாற்றம் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் மொத்தம் பார்த்தீங்களே ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. புதிய வேலை கிடைக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் வீட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். அது தவிர பார்ட்னர்ஷிப், அதாவது கூட்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நினைத்த யூனிவர்சிட்டி, வெளிநாட்டு போய் மேற்படிப்புக்கு நினைத்த யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக செயல்படக்கூடிய காலமாக இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் அமைய போகிறது. கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் பார்த்தோன்னா பெரிய ஏற்றமான காலம். என்னடா இது, அஷ்டமத்து சனி வேறு இருக்குது, இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஏற்றமான காலம்னு வேறு சொல்கிறீங்களே அப்படின்னா, உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாக்யாதிபதி, யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது பாக்யாதிபதி குரு, 9ஆம் வீட்டிற்கு அதிபதி, அவர் வந்து 11ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். மாசி மாதத்தில் பார்த்தோன்னா வக்கர நிவர்த்தி அடைஞ்சது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதுலேயும் வந்து பார்த்தோன்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி. வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மேல் படிப்பு தொடரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தேன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது முயற்சிகளில் இவ்வளோ நாள் ரொம்ப தடங்கள் ஏற்படுத்தியிருப்பார். ஏன்னா வக்கர குருவின் பார்வையினால் அவருக்கு கேதுவை ஒன்றும் பண்ண முடியாது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லும். இந்த மாதம், அதாவது குரோதி வருஷம் மாசி மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர், 5, 10 அதிபதி, அவர் 12ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக செலவுகள் சற்று கம்மியாகும். இருந்தால் ஒரு 9 நாள் 10 நாளில் 21/2/2025க்கு மேலே செவ்வாய் வக்கர நிவர்த்தியும் அடைஞ்சு 12ஆம் இடத்துல இருக்கார். தூக்கம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தூக்கம், ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா தூக்கம் வராது, பிரச்சனைகள் வரும், தேவையற்ற கனவுகள் வரும், மன சஞ்சலங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய ஏற்றம், தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். வேலையில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதோடு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய
இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு கோச்சார பிரகாரம் குரு 7ஆம் இடத்தை பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள், அதாவது தனித்து விடப்பட்ட ஆணோ பெண்ணோ இருந்து கல்யாணமாகி முறிவு ஏற்பட்டோ இல்லை வேறு பிரச்சனைகள் மூலியமாக தனித்து விடப்பட்டவர்களாக இருந்தார்களேயானால் அவர்களுக்கு 2வது திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்துன்னு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். அது தவிர பார்த்தோம்னா 9, 11 பரிவர்த்தனை, அதனால் தந்தையின் மூலியமாக அதீதமான செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையினுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. தொழிலில் வந்து அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலமும் தொழிலுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக பணம் போட வேண்டிய காலகட்டமுமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல குடும்பாதிபதியான சூரியனும் போய் இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள் வரும். குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயங்கள் வரும். அதனால் வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அவர் 9ஆம் இடத்துல போகிறார். உங்களுடைய ராசிக்கு 12/3க்கு அதிபதி. அதனால் எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும். வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் பேச்சில் கணவன் மனைவிக்குள்ளே சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் எது அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திரன் உங்களுடைய ராசிநாதன், அவரே மனோகாரகனாக இருக்கிறவர். அவர் மனோகாரகர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். புதுசாக முயற்சிகள் எதுவும் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டாயம் இருந்ததே, ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் செஞ்சுட்டு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதம், அதாவது இந்த மாசி மாதத்தில் இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதிவேகமாக செல்லக்கூடிய இந்த டிரைவர்ஸு, அதை தவிர ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், அதை தவிர வண்டி வாகனம் ஓட்டுறவங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கேரியர்ஸ், அதாவது இந்த ஃபுட்டு கேரியர் கொண்டு போய் கொடுக்குறாங்களே இந்த ஸ்விக்கி, இந்த மாதிரியான விஷயங்கள், சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அது தவிர நீர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, அது தவிர இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றவங்க, அது தவிர இந்த எளிதில் அழுகும் பொருட்கள்னு சொல்லக்கூடிய பால் மற்றும் காய்கறி, இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. அது தவிர பார்த்தாலேனா இந்த அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்க, இந்த பியூட்டிஷியன்ஸு, இவங்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடியது, அதாவது பொதுவாகவே இந்த சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம காலகட்டத்தில் மதிகாரகனான சந்திர பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறது ரொம்ப நல்லது. சந்திரனுக்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு 10 குடம் தண்ணி கொண்டு போய் கொடுங்க, அவர்களை அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதம் பார்த்தீங்களேனால் நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நெல்லையப்பர் காந்திமதியை சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேனா இந்த கடகராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் வரும். தொழிலில் பெரிய பண லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டம். திருமணத்திற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.
குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சற்று தூக்கம் களையக்கூடிய வாய்ப்பும், உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும், தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் இந்த கடகராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றமும் புதிய வேலை கிடைத்தும் நல்லபடியாக இருக்கக்கூடிய கால